எழுத்தாளர் மலர்வதி அவர்கள் தமிழ் மொழியின் இனிமையையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் தமது எழுத்தின் வழி வாசகர்களிடம் கொண்டு சேர்த்தும் எழுத்தாளர் மலர்வதி அவர்கள் இலக்கிய உலகில் மதிப்பிற்குரிய படைப்பாளிகளில் ஒருவராக இன்று வலம் வருகிறார். இவருடைய கருத்துரைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கருணை இயேசுவின் கல்வாரி கண்ணீர், கழுமரத்தில் தொங்கிய கடவுளின் அன்பு, சிலுவை வழி சிகரம், இலக்கிய படைப்புகள், கருப்பட்டி, முதல் காட்சி, காத்திருந்த கருப்பாயி, தூப்புக்காரி, காட்டுக்குட்டி, 40 நாட்கள், கைதப்பூ, அண்டி ஆபீசு ஆகிய படைப்புகளுக்கு சொந்தக்காரர். இவருடைய தூப்புக்காரி என்னும் நாவல் மிக உயரிய விருதான யுவ புரஸ்கார் விருதை இவருக்கு பெற்றுக் கொடுத்து நம்முடைய குமரி மண்ணை பெருமை சேர்த்தது. அந்த வகையில் அன்னார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மஞ்சள் சட்டையும் போட்டுக்கிட்டு கெச்சாப்பா இருக்காரு. உண்மையிலே ஒரு மொழியும் ஒரு வாழ்வும் சுமந்த இந்த புத்தகம் குஞ்சுரை கும்பாரி பவுலின் இங்கிருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு தேஜஸ் வலியுது. ஒரு ரவுடியா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு தப்பா சொல்லலை, நானும் ரவுடி தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கட்டுப்பட்டு ஒரு இருக்கிறவங்களால சிலவங்க சில பயங்கர சிஸ்டம் வச்சிருப்பாங்க வாழ்க்கைக்கு. அந்த சிஸ்டங்களோட இருக்கவங்க என்னைக்குமே அதுக்குள்ளாலேயே நின்று போயிடுவாங்க. அதை மீறும் போதுதான் ஒரு இலக்கியம் கையில வரும். அந்த மீறலை தான் நம்ம ரவுடி எடுத்திருக்காரு. ரவுடிங்கிறது செல்ல பேரு. அந்த குஞ்சுரை எனக்கு இந்த பேருக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் இன்னைக்கு பஸ்ல வரும்போது நான் இன்னொரு நிகழ்வுக்கு இன்னொரு சந்திப்புக்கு போயிட்டு வந்ததுனால நான் எழுதி வச்ச குறிப்பேடெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. ஐயோ இந்த நோட்ல எல்லாம் வச்சிருந்தேன், ஆனால் எழுதி வச்சதை காணலைன்னு சொல்லிட்டு டிரைவர் கண்டக்டர்கிட்ட டிக்கெட் 100 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு அந்த மனுஷன் எரிஞ்சு விழுந்தார். அவரை சொல்லியும் குத்தம் இல்லை. நம்ம சில்லறை கொடுக்கணும் இல்லையா, 20 தாங்க, 4 ரூபா தாங்க, 2 ரூபா தாங்கன்னு கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் சரி ஒரு வழியா எனக்கு அவர் 20 ரூபா தர இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் நான் இந்த குஞ்சுரை எடுத்து வாசித்துட்டு இருக்கேன். அங்க போன மனுஷன் என்ன குஞ்சுரை அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. ஏன்னா அவரு இப்படி எனக்கு தெரியல இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு புத்தகம் நான் அப்படிதான் சொன்னேன். அவர்கிட்ட போய் எனக்கு பெருசா என்ன சொல்ல முடியும், நான் இலக்கிய கூட்டத்துக்கு போறேன், மீட்டிங் போறேன், இது ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன். புஸ்தகமா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அவர் அங்க இருந்து பார்க்க நான் இங்க இருந்து பார்க்க 20 ரூபாய் திருப்பி தந்துட்டாரு. அப்படி இந்த குஞ்சுரை அதுதான் நம்முடைய ஜீவன். இது ஏன் அவருடைய ஊர் இந்த பேரை இழந்து நிக்குது. இதை ஏன் அந்த ஊர்ல போய் சொல்லலாம் இல்லையா? இப்போ இவர் எழுதி இருக்கிறது நீங்க எல்லாம் கட்டுரையா பார்த்தீங்க, கட்டுரைன்னு சொன்னீங்க. எனக்கு அவருடைய ஜீவனா தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கை. நான் நேற்று அவர் பேசும்போது நடுவுல மட்டும் கொஞ்சம் பக்கத்தை காணல. குழந்தை பருவம் இருக்கு, அந்த சிறுவர் பருவம் இருக்கு, நடுவுல காணல. அடுத்து கடைசியில போய் ஒரு சாகசமான மனிதநேயத்தை சொல்லி இருக்காரு. இந்த இடத்துல உங்களுடைய கருப்பன் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. வெளுப்பன் ஒரு கருப்பன் எழுதியிருக்காரு. கருப்பன் அது என்னன்னா அது வாழ்க்கையில இருந்து எழுதின ஒரு கதை தான். ஜவஹர்ஜி திணையில கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஒரு வாழ்வியல் கதை. ஒரு நாயின்னு சொல்ல எனக்கு கூசு சொல்லக்கூடாது. அது அந்த அளவுக்கு வளர்க்கப்பட்ட ஒரு ஜீவன்ல இருந்து கொடுத்த ஒரு கதை. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அதுவும் ஒரு வாழ்க்கை குறிப்பு தான். அப்ப என்ன அப்படின்னா இந்த குஞ்சுரையில நீங்க எல்லாமே சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு மிச்சம் மீதி கொஞ்சம் தான் இருக்கு, நான் அதை சொல்றேன். இது அவர் தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா இப்போ நீங்க எல்லாம் எப்படி படைப்பாளிகள் நினைக்கிறீங்களோ என்னுடைய ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னா நான் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில தான் இருக்கு. இனி நான் எதை நினைக்கல. நான் எதை வாழ்ந்தேன், எதை இழந்தேன், அது என்ன தூக்கிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம தூக்கிட்டு தெரியணும் அப்படின்னா நான் கும்பிட்டு எனக்கு கோயிலை காணல, நான் சாஞ்சு கிடந்த என்னுடைய பாறையை காணல, நான் தொட்டு விளையாண்ட என்னுடைய புளிய மரங்களை காணல, என்னுடைய காதலை இழந்ததை கூட நான் வருத்தப்படலை, இந்த இயற்கை இழந்ததை நான் வருத்தப்படுறேன். அந்த இடத்துல போகும்போதெல்லாம் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு வலி இருக்கு இல்லையா, அட பாவி பயிலூல் அல்லன்னு ஒரு நல்ல பச்சை தானகடு வரும். ஏன்னா இறைவன் சொன்னீங்க
ஒரு எழுத்தாளரை பார்த்து படிப்பை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. இல்லையா, படிப்பு நமக்கு தேவையில்லை, அவன் படிக்கிறான், அவன் எழுதுறான், அவனுக்கு பின்னால இருக்கக்கூடிய பட்டங்கள் தேவையில்லைதான். ஒவ்வொரு சாயங்கால வேலையிலயும் 5 நேரத்திலையும் போய் அந்த புளிய ரோட்ல போய் உட்கார்ந்துருந்தேன் பார்த்தீங்களா, புத்தருக்கு போதி ஞானம் கிடைச்சது, எனக்கு இலக்கியம் கிடைச்சது, அதை நான் மறுக்கவே முடியாது. அந்த கோயில் அடையில தட்டி போட்டிருந்த மண் எனக்கு என்னெல்லாம் விஷயங்களை கொடுத்துன்னு எனக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு நீ வளரக்கூடிய ஜெனரேஷனை நான் குற்றம் சொல்றேன், நீ என்ன கொடுத்துருக்க? அவன் பற்றி பிடிச்சு சந்தோஷப்படுறதுக்கு என்னது இருக்கு? இன்னைக்கு அவன் கடல்ல போகல, சங்கடமான விஷயம். கடல்ல போயிருந்தானா அவனுக்கு ஒரு இலக்கியம் கிடைக்கும், ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை கிடைச்சிருக்கும். அப்ப குஞ்சுரையில முழுவதும் இதுதான் இருக்கு. அவர் சின்ன வயசுல அவர் தொடக்கத்துல ஒரு வரி கொடுக்கிறாரு, நினைவுகளின் உயிரின் சக்தி. நினைவுகள்ங்கிறது சும்மா கிடையாது, உயிரின் சக்தி. அது எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? இப்போ நிமிர்ந்து நான் இப்ப இலக்கியத்துல நிற்கிறேன் அப்படின்னா, நான் இங்கு சவுட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது என்னுடைய பழமையான வாழ்வியல் படிமங்கள்ல. எனக்கு இதுல நீங்க ஒரு குறுசடி எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, கள்ளன் குறுசடி. அட பாவியலா, கள்ளன் குறுசடி. ஏன்னா தப்பு செய்தவெல்லாம் அதுக்குள்ள போய் ஒழிச்சிருப்பான், அப்படிதானா? அது எப்படிப்பட்ட ஒரு அழகான குறுசடியாவும் அதை இடிச்சான் இல்லையா? அந்த கடவுளை கண்டு அப்படி அது ஒரு 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 அழகான ஒரு வாழ்வியல். இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு செய்து விட்டு குறுசடி உள்ள போய் ஒழிச்சிருப்போம். அந்த வா காப்பாத்துன்னு கள்ளனும் கும்பிடுவாங்க, காவகாரனும் கும்பிடுவாங்க, எவரெல்லாமோ கும்பிடுவாங்க கடவுளை. அப்ப அதுல போய் நின்றுகிட்டு அந்த கள்ளன் குறுசடியை நீங்க 50 வருஷம் கழிஞ்சு பாக்குறீங்க பாத்தீங்களா, அங்க ஒரு வழி வருது இல்லையா? அதுதான் இங்க இலக்கியமா இருக்கு. கள்ளன் குறுசடியை காணல, கள்ளனா கொண்டு போனா அது எங்க போச்சு? அப்ப இவங்க எல்லாம் சொன்னது மாதிரி இங்க நீங்க தொட்டுதான் வச்சிருக்கீங்க குஞ்சுரை, இனிதான் எடுக்கணும் வாழ். அப்படி வாழ்னா அப்படி அறுக்கிற வாழ் இல்ல. அதாவது ஒரு ஒரு சந்ததிகளை உருவாக்குவது நம்முடைய ஊர், வேற யாரும் கிடையாது. என்னுடைய ஊர் தான் என்ன உருவாக்குச்சு. இப்ப கடிகை அருள்ராஜ் இருக்காரு, அவருடைய ஊர் தான் அவரை உருவாக்கி இருக்கு. ஆண்டனி இருக்காரு, எல்லா எழுத்தாளர்களையும் உருவாக்குனது அவங்கவுங்க ஊர் தான். இப்ப எனக்கு கடல் புறத்தினுடைய வாழ்க்கை தெரியாது. இவர் கப்பலை பத்தி எழுதியிருக்கீங்க, அது என்ன விஷயம் ஓடும்னு சொன்னா, நீங்க எங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களே, அதை படிக்கும் போது நானும் அங்க போயிடுவேன். அது ஒருவேளை கடலா இருக்காது, நான் வேற இங்க போயிடுவேன். இப்ப கப்பலை சொல்லும் போது எனக்கும் ஒரு ஞாபகம் வந்தது. அப்ப எல்லாம் எங்களுக்கு ஒரு 12-13 வயசு. அப்போ எனக்கு கடல் கூட தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, கடல் புறம் இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, எங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு அரைப்பறை கிணறு உண்டு, அதான் கிணறா காணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கடலே தெரியாது, பஸ் ஏறுறது கிடையாது. அப்ப எப்படி கடல் தெரியும்? எங்களுக்கு ஒரு குளச்சல்ல இருந்து ஒரு வாத்தியார் லூயிஸ்ன்னு ஒரு சார் கடல் குச்சி கொண்டு வருவாரு. நான் எப்படி இந்த மனுஷன் இன்னும் அந்த கிணத்துக்குள்ள போய் முங்கி ஒடிச்சிட்டு வருவாரோ, ஏன்னா கடலை பற்றி ஒரு கற்பனை அப்படிதான் இருந்தது. இங்க கப்பல் வந்திருக்குன்னு சொன்னோன்னா எங்களுடைய மாணவர் இயக்கத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பதான் கடலை பார்த்தாலே ஐயோ இதா கடல், அந்த ஒரு பயம் வந்துட்டு. அப்ப என் கூட என் கூட்டுக்காரி அங்க ஒரு மீனவ குடும்பத்துக்கு மேல கொஞ்சம் ஒரு நெருக்கம். அப்ப அந்த பையன் ஓடி பேரெல்லாம் நினைவில்லை, டோரா ஏதோ ஒரு பேரு டோரா. அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கட்டு மரத்தை அந்த பிள்ளைங்க மரசோடி பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க, கடலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. கப்பல் பார்க்குது மட்டும் அவங்க எல்லாம் கரையில நின்று பார்க்காங்க, எங்களுக்கு மட்டும் கடலுக்குள்ள. நீங்க சொன்ன மாதிரிதான் கட்டுமரம் 2 அல்ல தாண்டி போனது நான் பேக் என்னால முடியல. இங்க எல்லாமே எங்களை கூட்டிட்டு போன அக்கா மாதிரிலாம். இது ஒரு எனக்கு என்னுடைய குறிப்புகள்ல இது முக்கியமா நானும் எழுதக்கூடியதான். அப்ப என்னன்னா 2 பேருக்கு கொஞ்சம் நல்ல கம்மியான டீச்சர் யங்ஸ்டேஜ் கப்பல கிட்ட போக விடாது, எல்லாம் கரையில நின்று பார்த்துட்டு போகுது. எங்களுக்கு ஒரு 25 குட்டிகளுக்கு நல்ல சௌகரியமா கட்டுமரம், ஒருத்திக்கு 1 ஒத்தை, அவளுக்கு எழுபல இங்கிலீஷ் தெரியும். அவன் அந்த கப்பல்ல இருக்குன்ற எங்களை கண்டோன்னா கப்பல்ல இருந்து ஆள் வெளியில வந்துட்டு ஆண்களை 1-2 பேர். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. நான் மயங்கி கிடந்தாச்சு, நான் கட்டுமரத்துல இப்படியே கிடக்கேன். அப்ப நான் கிடக்கதை பார்த்துக்கிட்டு அங்க அவன் கேட்கான் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கணும். எங்க டீச்சருக்காரு சொல்லி அவளுக்கு வாந்தி மாத்திரை போட்டு தந்தான். அங்கிட்டு மாத்திரையும் தண்ணியும் வருது, மாத்திரையை பிடிச்ச முடிஞ்சு தண்ணி என்ன செய்துட்டு விழுந்துட்டு. அப்ப எங்க கட்டுமரத்துல இருந்த அந்த அண்ணன் என்ன செய்தான், சாடி இறங்குனா, சாடுனானா அவன் காலு விட்டு எனக்கு நல்ல ஒரு கூட்டுக்காரு பிந்து கடல்ல விழுந்துட்டா.
கடல் காட்டுக்குளமா எங்களுக்கு காட்டுக்குளம் மாதிரி அவன் நினைச்சிருக்கா, கடல் நினைச்சா செத்தா. அவன் என்ன செய்வா, விழுந்துட்டு இப்படி காட்சி அவன் அப்படியே கட்டு மரத்தை பிடிச்சிட்டு குட்டு அவன் ஏன்னா வா நிறைய உப்பு தண்ணி. அப்போ நாங்க இங்க 2 மணி உள்ள போனோம். அங்க சுத்தி சுத்தி தொட்டு பார்த்தோம். நான் மயங்கி கிடந்தாலும் இந்த மீன் எல்லாம் சின்ன சின்ன மீன் வாரணும். கடைசியில எங்களுக்கு ஒவ்வொரு கட்டுமரத்திலையும் ஆப்பிள், திராட்சை, ஏத்தம்பழம் அங்கிட்டு போட்டு வந்தது. புரிஞ்சது? அந்த கப்பலை சொன்னோம். எனக்கு இந்த ஞாபகம் அப்படி வந்தது. கரையில வரம்பு எங்க ஊர்ல இருந்து 5-6 வெள்ளக்காரனால மைக்கி இவ்வளவு இட்டத்துக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வராங்கன்னு எங்கள 1-2 பேருக்கு இப்ப ஆப்பிள் தான் பேரு. இது ஒரு சின்ன சம்பவமா இருந்தாலும் அந்த கப்பலை பத்தி நீங்க எழுதும்போது இதுல இப்ப என்ன விஷயம் இருக்கு, ஆனா ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு மீறல் இருக்கு. நாங்க எங்க வீடுகள்ல கப்பலை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போய் எங்க அக்காளுக்கு அப்பதான் மாப்பிள்ளை பார்த்து செயின் மாத்தி இருந்து வீட்டுல ஒண்ணு தள்ளு எப்படி இந்த சம்பந்தம் மாறிடுங்கிற பயம். அப்ப இந்த வாழ்க்கையினுடைய இந்த மீறல்கள் தான், அதான் நான் ரவுடின்னு சொன்னேன். நம்ம ஏன் அப்ப என்ன, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், அவளுக்கு இந்த ஆங்கு இல்லை உனக்கு தான் இது உண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அடி கிடச்சு. அப்ப இந்த நான் அப்போ அந்த மீறல் பண்ணலன்னா அந்த விஷயங்களை நம்ம காண முடியாது. அந்த ஒரு இது அப்ப நீங்க கப்பலை பத்தி சொல்லும்போது ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன் போய் அதை தேடி, அந்த தேடல் இருந்தாதான் செழிக்கும். இன்னைக்கு ஏன் தேடல் இல்லை, அதை நம்ம யோசிக்க வேண்டியது. பிள்ளைங்களுக்கு தேடல் இல்லை, உண்மைதான். அது அந்த சூழல் நமக்கு அப்படி இருந்ததுனால நம்ம அதை எல்லாத்தையுமே தேடணும். பிறகு காலவண்டி எழுதியிருந்தீங்க, நீங்க நிறைய சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. நான் அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துதான் எடுத்தேன். காலவண்டி அனுபவம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. காலவண்டியில என்ன கிடைக்க போகுது இல்லையா. காலவண்டியும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. அந்த மீன் வாங்க போகும்போது அந்த காலவண்டியை பிடிச்சுக்கிட்டு அதை தொங்கிக்கிட்டு மீன் அதில் வச்சுட்டு கொஞ்சம் காக்கா எடுத்துட்டு போவோம். அவன் சில நேரம் திட்டுவான் காலவண்டிக்காரன், சில நேரம் அதுக்குள்ள ஏற்றி எடுத்து வச்சுவான். அப்ப அந்த காலவண்டி சுகத்தையும் நீங்க தொட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு என்னன்னா, நீங்க நிறைய சொன்னீங்க அந்த வார்த்தைகள், அதாவது வட்டார வழக்கு நிறைய வச்சிருக்கீங்க. வட்டார வழக்குகள் நிறைய பின்னால கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒரு நுட்பமான ஒரு சங்க இலக்கியத்தினுடைய ஒரு தமிழின் தொன்மை, நான் அப்படி எழுத மாட்டேன், எனக்கு வரவே செய்யாது. அந்த எழுத்து அந்த வார்த்தைகள் அப்படி கோர்த்து விட்டுருக்கக்கூடிய விதம் என்னை ரொம்ப பிரமிக்க வச்சது. அதுல நமக்கு இது தேவையில்லாத விஷயங்கள் அப்படி படிப்பை பத்தி சொல்லலாம் அப்படின்னாலும் அந்த எப்படி இந்த படம் அந்த கடலினுடைய வாழ்க்கையும் கடல் சூழலையும் தமிழ் இலக்கியங்களோட ஒப்பிட்டு சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. பிறகு மனிதநேயத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, அது உண்மையான ஒரு விஷயம். அது கடப்புறத்து மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரிய ஒரு மனிதநேயம் தான். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் மதுரையில இருந்து தப்பி எப்படி வந்தான்னு தெரியாது. அவன் எங்க வீட்டு அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை ஓட்டுல இப்படி உட்காந்துருந்தான். பையன் சட்டையும் போடல. நான் அப்பவுமே பெரிய அன்னை தெரேசா. அப்போ எல்லா பிள்ளைகளும் கட்டியா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நான் போயாச்சு. போய் 7ஆம் கிளாஸ் தான் இருக்கான். அவன் என்ன பெரிய விஷயம், அது நல்ல கருப்பு. அவன் பேர் கதிரேசன். எப்படி வந்தான்னு கூட தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பயம், நானும் நினைக்கல பயத்தை பத்தி. நமக்கு ஒரு தம்பி கிடைச்சான், அவ்வளவுதான். அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்ப எங்க அம்மா சத்தனம் ஆயாவானாலும் எப்ப வேணாலும் சோறு கொடுங்க, யார் வந்தாலும் சோறு கொடுப்போம். நாங்க பள்ளி கறி வச்சு சோறு கொடுத்துருவோம். அப்ப அவன் வந்தானா எங்க வீட்டு தின்ன முழுக்க ஆளு ஒரு பயல தம்பி எங்களுக்கு கிடைச்சாச்சு. அம்மட்ட எல்லாரும் சொல்லி வச்சு எப்படி இந்த பயல இந்த வீட்டுல வச்சு வெள்ளம் ஊட்ட முடியும், யாரை கொண்டுட்டு தள்ள உண்டோ தவப்ப உண்டோ, இந்த குட்டி இப்படி கூட்டிட்டு வந்துருது அப்படின்னு. அம்மா ஒரே கரைச்சி விட்டுரு, நம்மளை யாரு தேடி வராண்டு. அது என்ன இப்படியே பாக்குது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. நமக்கு அந்த ஒரு உணர்வு நமக்கு இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு இல்ல அப்படிங்கிறத சொல்லும் போது அவர் 2 நிகழ்வு வச்சிருக்க எனக்கு இது ஞாபகம் வந்தது. கடைசியில அவனுக்கு நாங்க 50 பைசா 1 ரூபா கொடுத்து 13 ரூபா சேகரிச்சு நான் வளர்ந்த பிறகு நீ வான்னு சொன்னேன். நான் வளர்ந்த பிறகுவா, நான் அப்ப டீச்சர் ஆகும், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, உன்னை நான் நல்லா பார்த்துக்கலான்னு அப்படி சொல்லி விட்டுட்டேன். அவன் பேரை தான் நான் தூத்துக்காரியில ஒரு இடத்துல வச்சேன். அவனை எனக்கு மறக்க முடியாது. கதிரேசன் அப்படிங்கிற பேரு என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதனால அவனை அங்க வச்சிருக்கேன். ஆனா கதிரேசனை நான் இன்னைக்கும் தேடிட்டு இருக்கேன். அவனுக்கு இப்படி ஒரு அக்கா இருக்கான்னு அவனை நினைப்பான். இதுதான் நம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை எனக்கு இந்த குஞ்சுரை ஞாபகப்படுத்துச்சு. பிறகு
இந்த இது வச்சிருக்காரு, தந்தி தந்தி விஷயம் வச்சிருக்காரு. அது தந்தி போச்சு, தந்தி போயிட்டு, இல்லைன்னு போயிட்டு, மணி ஆர்டர் போயிட்டு. இந்த விஷயங்களை நம்முடைய இனி வரக்கூடிய தலைமுறைகள் படிக்கும்போது இது எந்த பைத்தியாரனோட காலத்துல இது இப்படி இருந்து நினைக்கிறாங்களோ இல்ல இப்படியும் ஒரு வாழ்க்கை இருந்துதான் நினைக்கிறாங்களோன்னு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நம்மளை அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க, நீங்க என்னத்த வாழ்றீங்கன்னு தானே கேட்காங்க. நான் எனக்கெல்லாம் இந்த விருது வந்தோன்னா நான் அவ்வளவு பயந்தேன். மெயில் அனுப்ப தெரியாது, பேஸ்புக்கு இப்பதான் போனோம், 2 வருஷம் தான் இருக்கான், நமக்கு தெரியாது. இந்த மூளை வேலை செய்யல. நம்முடைய மூளை இயற்கையோடு, மனிதத்தோடு, வாழ்வியலோடு, கொண்டாட்டங்களோடு சார்ந்தது. இந்த வேலை நமக்கு வரல. அப்போ இதுதான் நீங்க இங்க பதிவு செய்திருக்கீங்க, சரியா? நல்ல ஒரு படைப்பு. நல்ல படைப்புனா அது நீங்க தொற்றுக்கீங்க, முடிக்கல. அதுதான் நான் இந்த படிக்கும்போது பாக்குறேன். இப்ப 2 பேரை கொண்டு ஒப்படைச்சதும் சரி, உங்களுடைய பாலிய காலத்தினுடைய அந்த வாழ்க்கைகளை சொன்ன விஷயமும் சரி, பிறகு நீங்க வச்ச சில விளையாட்டுகள், விளையாட்டு இன்னைக்கு இல்லை, எங்கேயும் இல்லை, பொம்பளைங்களும் இல்லை, நாங்களும். அதாவது நான் இந்த வாழ்க்கைய அனுபவிச்சேன். தாவணி கட்டிக்கிட்டு விளையாடி இருக்கேன், எங்க கோயில் வளாகத்துல சேர்ந்து கயிறு ஜாடி இருக்கோம், கச்சை கட்டிக்கிட்டு ஆத்துல நீந்தி குளிச்சிருக்கோம். இந்த வாழ்க்கையை நீரெல்லாம் பார்த்தாங்க, என்ன வாழ்றான்னு தான் சொன்னா. ஆனா அங்கிருந்து ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சி, ஒரு பெரிய இலக்கியம் கிடைச்சது, ஒரு எளிய மக்களுடைய கூட்டமைப்பு கிடைச்சது. நம்ம நம்மளை பிரிச்சு வச்சுட்டோன்னா இந்த வாழ்க்கை கிடைக்காது. நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கையில இருந்து நான் பெரிய ஆளாக இருந்தா இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்ச வாழ்க்கைகளை நீங்க அழகா எழுதியிருக்கீங்க. இதுல இருக்கக்கூடிய மொழிகள் பப்படம், அப்புறம் புட்டு பொதுவாக சொல்லுவோம் இல்லையா. பிறகு இன்னும் நிறைய கொஞ்சம் எழுதி வச்சேன். பஞ்சார 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 என்னது, பஞ்சாரன்னா என்னது, சீனி. பிறகு நிறைய கொஞ்சம் அங்க பின்னால பிறகு என்ன அந்த இது கொட்டாம்பெட்டி, கொட்டாம்பெட்டிங்கிற வார்த்தை இன்னைக்கு இல்ல. சின்ன கொட்டாம்பெட்டி முடஞ்சு எங்களுக்கு சின்ன இந்த எங்க அம்மா எல்லாம் கொட்டாம்பெட்டி வாழையால அந்த முடையிற இந்த வார்த்தையில எங்க போச்சு. ஆனா எவ்வளவு அழகா அவர் தேடி கொண்டு அதுல வச்சிருக்காரு இல்லையா அந்த கொட்டாம்பெட்டி. அதாவது அந்த வழக்கிலிருந்து பிரிந்து போன வாழ்க்கையையும் அந்த வழக்கையும் கொண்டு கொடுப்பதுதான் ஒரு நல்ல படைப்பாளிக்கு அழகு. அதை நீங்க செய்திருக்கீங்க, சரியா? அதை தொற்றுக்கீங்க, நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. இதுல இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, சுப்பிரபாத மந்திரங்களும் கோயில் மணி ஓசையும் பாங்கோசையும் சத்தமாக ஒன்றிணைந்து கேட்க தொடங்கியது. இந்த 3 மதத்தையும் அவர் கொண்டு வந்தாரு. அது உங்களுக்கு புரியுதா? அந்த சுப்பிரபாத அந்த ஒலியும், கோயிலுடைய மணி ஓசையும், அந்த பாங்கோசை சத்தமும் ஒன்றிணைந்து கேட்க தொடங்கியது பிரம்ம முகூர்த்த வேளையில். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ரொம்ப சில இடங்கள் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கட்டி போட்டுட்டு, அப்புறம் என்னன்னா அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகியான ஒரு தமிழ் தொன்மத்துல இருந்து பேசுற மாதிரி, நத்தையை போல் மெல்ல மெல்ல ஊர்ந்து வந்த பௌர்ணமி நிலா உச்சிவானில் ஒளியை அதிகப்படுத்தியது. இந்த மாதிரி சில வார்த்தைகள் ரொம்ப ரம்யமா இருந்து படிக்கும்போது. பிறகு செந்நிற மேகங்கள் அடிவானையும் கடலையும் அழகுபடுத்தி கொண்டிருக்க மாலை சூரியனும் கடலுக்குள் சென்று மறைந்து போனது. இன்னும் ஒரு வார்த்தை எழுதியிருப்பீங்க, அவளது சுருங்கிய வயறு ஒப்பி ஒப்பி விரிந்தது, ஒப்பி ஒப்பி விரிந்தது, அவளுடைய சுருங்கிய வயறு ஒப்பி ஒப்பி விரிந்தது. பிறகு இந்த உரியை பத்தி ஒண்ணு எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த உரி. ஆமா, அப்படி வறுமையும் உரியும், வறுமை இருக்கு, உரி வறுமையா தொங்குது, அதான் அதுல உள்ள வார்த்தை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், நீங்க ஏஞ்சல் சொன்னீங்க, புதுசா எழுதிட்டு இருக்காங்க, கன்னியாகுமரியில வந்துட்டு இருக்கேன்னு. அவங்க இன்னும் நிறைய பேர், நம்ம எட்வர்ட் சார் எல்லாம் இருக்கீங்க, பெரிய இலக்கியவாதிகள், உதயசக்தி, கடிகை ஆண்டனி, அருள்ராஜ், நிறைய பேருக்கு பேர் தெரியல. எல்லாருமே நம்முடைய நீங்க எழுதின கருப்பனை எனக்கு அதனால்தான் டச் ஆச்சு. நம்முடைய அந்த கடந்து போன ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய வருது. அந்த சின்ன விஷயமா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஒரு இலக்கிய சுவையோட கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கணும். இயன்ற வரைக்கும் நம்முடைய மொழிகளை கையாளுவோம். நம்முடைய இப்ப கடப்புறத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா, இந்த மொழியை இன்னைக்கு ஆங்கில மோகமோ வாழ்க்கை மோகமோ தொலைச்சு போச்சு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறேன். எனக்கு நேற்றுக்கு தான் ஒரு வட்டார வழக்குக்கான ஒரு விருது கொடுத்திருந்தாங்க.
உண்மையில அந்த மொழியை எழுதும்போது சிலர் ஏன் எழுதுனீன்னு கேட்டாங்க. ஆனா என்னை விட்டு அது பிரிக்க முடியலையே, எனக்கு அதை தூரமா வைக்க முடியல. அந்த மொழியும் அந்த கடிகை சொன்ன பெண்ணை பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு உதய சக்தியும் கொஞ்சம் எச்சரிச்சு விட்டாங்க. இல்ல அது இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை. ஒருவேளை நடுவுல அந்த காதல் பக்கங்கள் இருந்திருக்கலாம், பெண் பக்கங்கள் இல்லாம இருக்க முடியாது. அந்த பக்கங்கள் அவர் தவிர்த்திருக்கலாம். அந்த பக்கங்களும் வரட்டும். நல்ல நல்ல எழுத்து. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.